உட்பட்ட போலீசார் தீவிர வாகன சோதனை மேற்கொண்டு வருகின்றனர். குறிப்பாக ஈரோடு நாமக்கல் மாவட்ட எல்லை பகுதியான அதுவும் ஈரோடு கிழக்கு தொகுதிக்கு உட்பட்ட கருங்கல்பாளையம் காவல்துறை சோதனை சாவடியில் போலீசார் பார்த்தோம்னா 24 மணி நேரமும் தொடர்ந்து சோதனை மேற்கொண்டு வருகின்றனர். ஏனென்று பார்த்தோம்னா ஈரோடு மாநகர பகுதியானது குறிப்பாக ஈரோடு கிழக்கு தொகுதி உட்பட்ட பகுதி ஜவுளி வர்த்தகம் நிறைந்த பகுதியாக இருப்பதால் அண்டை மாவட்டங்களிலும் அண்டை மாநிலங்களிலும் அதிக அளவில் ஜவுளி பொருட்கள் மற்றும் சரக்கு சார்ந்த பொருட்கள் அதிக அளவில் கொண்டு வரப்படுவதால் அதற்காக பணமும் எடுத்து வரப்படுவதால் அவற்றிற்கான உரிய ஆவணங்கள் மற்றும் சரக்கு கொண்டு வருவதற்கான உரிய சோதனைகள் உரிய ஆவணங்கள் ரசீதுகள் உள்ளன என்பது குறித்தும் காவல்துறையினர் மற்றும் பறக்கும் படையினர் தொடர்ந்து சோதனை மேற்கொண்டு வருகின்றனர். இதற்கு முன்னதாக பார்த்தோம்னா தேர்தல் பணிக்காக ஈரோடு மாநகராட்சி அலுவலகத்தில் தேர்தல் பறக்கும் படையினர் மற்றும் வாக்காளர்கள் புகார் அளிக்கும் வகையில் கட்டுப்பாட்டு அறையானது இன்று திறக்கப்பட்டது. அதனை தேர்தல் நடத்தும் அலுவலர் அதாவது தொகுதி தேர்தல் நடத்தும் அலுவலர் மணிஷ் பார்வையிட்டு ஆய்வு மேற்கொண்டார். தொடர்ந்து வாக்காளர்கள் புகார் அளிக்க ஏதுவாக வசதிகள் செய்யப்பட்டுள்ளது. மேலும் நாளை மறுதினம் பார்த்தோம்னா வேட்புமனு தாக்கல் செய்ய உள்ளனர். வேட்புமனு தாக்கல் செய்வோர் வரக்கூடிய வேட்பாளர்களுடன் 4 பேரும் சுயேட்சையாக வரக்கூடிய வேட்பாளர்களை 10 பேர் முன்வெளியில் வேண்டும் செய்தி தேர்தல் நடத்தும் அலுவலர் மணிஷ் தெரிவித்துள்ளார்.